Hi students, 10th max example 3.28 solve x power 4 minus 13x square plus 42 equal to 0. ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்குற f of x எடுத்துப்போம். x power 4 minus 13x square plus 42 equal to 0. ஓகேவா, இப்போ இந்த கொஷினில் பாருங்கள் x power 4 x ஸ்கொயர் இருக்குது. அது நம்ம எப்பயுமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணுறது தான் நம்ம ஃபேக்டரைசேஷனில் பார்ப்போம். இது வந்து x power 4 ஓகேவா, ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்கொயருக்கு மாற்றணும். எப்படி மாற்றலான்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, எக்ஸ் பவர் 4 ஸ்கொயருக்கு மாற்றினா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் 4 வந்துடும். இதை அப்படி வச்சுக்கலாம், 13x ஸ்கொயர் ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன பண்ணோம், புட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு வச்சா வி கெட், நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல ஏ கொடுத்தா இது ஏ ஸ்கொயராக மாறிடுது. மைனஸ் 13 இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு ஏ கொடுத்தா 13a ப்ளஸ் 42 ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஓகேவா, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. இப்போ வந்து ஏவோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சி இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏங்கிறதுல அப்ளை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன இருக்குது பாருங்கள், 42. சம் ஆஃப் ரூட் வந்து -13. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணோம், 42 வரணும். அது ரெண்டு ஆட் பண்ணும்போது 13 வரணும். 6 7s வச்சுக்கோம். ஓகேவா, 6 7s மல்டிபிள் பண்ணும்போது 42 வந்துச்சு, ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 13 வருது. மைனஸ் வரணும், ரெண்டுலேயும் மைனஸ் கொடுத்தா என்ன வரும், ரெண்டு ஆட் பண்ணும்போது -13 வருது, ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது 42 வருது. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது ஏவோட வேல்யூ a-6, அடுத்தது a-7 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுகிறோம். இந்த ஃபேக்டரை எழுதிக்கிட்டோம், a-7 a-6ன்னு எழுதிக்கிட்டோம். ஸோ இது ரெண்டு செப்பரேட் பண்ணும்போது a-6 ஈக்குவல் டு 0, a-7 ஈக்குவல் டு 0 கிடைக்குமா. இப்போ இதுலேருந்து ஏவோட வேல்யூ கிடச்சிது, இதுலேருந்து ஏவோட வேல்யூ கிடச்சிரும். எப்படி, ஏவோட வேல்யூ ஏ வச்சுக்கோங்க, -6 வந்தால் அப்படின்னா +6, ஏவோட வேல்யூ +6. ஏ அப்படி வச்சுக்கோ, -7 வந்தால் அப்படின்னா +7. ஸோ ஏவோட வேல்யூ 2 வந்துருச்சு. ஓகேவா, இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ 6ஆக இருக்கும் போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா பார்த்துக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு நம்மளுக்கு இருக்குதா. ஸோ ஏவோட வேல்யூ இந்த இடத்துல 6ன்னு கொடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குமா. ஓகே, இப்போ இந்த 6 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் வேணும்னா இதுக்கு ரூட் எடுப்போமா. ரூட் எடுக்கும்போது √6 ஆகிடும், +or-√6. எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ரூட் எடுக்கும்போது +or-√6. ஸோ ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து ஏ ஈக்குவல் டு 7 வைக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கா, புட் பண்ணியிருக்கிற வேல்யூ இது தானே. ஸோ அதை எடுத்துக்கிறோம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ இங்கே என்னது 7. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே வேணும். எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸோட வேல்யூக்கு இந்த 7க்கு ரூட் எடுத்தால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஆகிடும். அப்போ இது வந்து 7 வந்து √7 ஆகிடும். அப்போ +or-√7. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, +or-6 அண்டு +or-7. ஸோ மொத்தம் 4 வேல்யூ கிடச்சிருச்சு. இதில் 2 வேல்யூ, இது 2 வேல்யூ. நம்மளோட வேல்யூ கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆர்டர் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு 4 வேல்யூ இருந்திருக்கணும். ஸோ இந்த 4 வேல்யூ தான் இந்த வேல்யூ. ஓகேவா, ஓவர்.